ஒரு அழகான பசுமையான கிராமம். அந்த கிராமத்துல இருந்த மக்கள் திடீர்னு வந்துட்டு ஒரு புதையல் பத்தி சலசலப்பா பேசிக்கிறாங்க. "என்ன ஏதோ கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஏதோ புதையல் இருக்காமே! உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு?" சொல்லிட்டு. அப்ப எதேர்ச்சியா ஒரு குட்டி பையன் அவங்க மொட்டை மாடியில ஒரு பழைய தூசி தட்டின ஒரு மேப்ப எடுத்துட்டு வரான். அந்த தூசி தட்டி பார்க்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. "என்ன இந்த மேப்ல ஒண்ணுமே புரியவே இல்லையே! எப்படி போகணும்னு?" சொல்லிட்டு. அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த வயசான ஒரு டார்டாய்ஸ் கிட்ட குடுக்குறாங்க. அந்த ஆமை என்ன பண்ணுது, இதுக்கான வழிய நான் சொல்றேன். இதுக்கான வழி வந்து நீங்க தங்கமா என்னங்கிறத கடைசியில தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒத்துமை இருக்கணும். நீங்க நெறைய தடைகள தாண்ட வேண்டியதா இருக்கும். கடந்து போகிறதா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ முதல் தடையா என்ன இருக்குதுன்னா, கல்லுகள்ல கட்டப்பட்ட ஒரு பெரிய சுவர் இருக்குது. அதை இவங்க ஒத்துமையா ஏறி தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி அ ஒரு லேக், ரிவர் மாதிரி ஒண்ணு இருக்குது. அதையும் ஒத்துமையா கைய பிடிச்சு தாண்டி போயிட்டாங்க. இதில சிலருக்கு சண்டை வருது, சிலர் விலகி போறாங்க. அப்பயும் அந்த ஆமை சொல்லுது, "நீங்க எல்லாம் ஒத்துமையா நின்னா மட்டும் தான், இது உங்களால நீங்கலாம் ஜெயிக்க முடியும்." அப்படின்னு சொல்லுது. போறவங்க போங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, வலிமையா இருக்கிறவங்க நில்லுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கட்டைய தாண்டி போறாங்க. அதுலயும் கைய பிடிச்சு ஒத்துமையா போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருட்டான உடனே ஃபயர் கேம்ப் வைக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு திரும்ப ஒரு பனி படர்ந்த ஒரு காட்டுக்குள்ள இறங்கி போறாங்க. அங்கேயும் வந்துட்டு எல்லாரும் ஒருத்தருடைய ஒருத்தர் ஆதரவுல வந்து கடந்து போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாரு. அவங்கள வந்து எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தேடுறாங்க. யாரும் யாரையும் விட்டு குடுக்கவே இல்ல. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஒரு தடை வருது. அது வந்து பனிசறுக்கு மலை. அந்த மலையில வந்து அவ்ளோ பனி. அதையும் ஒருத்தருடைய உதவியால வலிமையா எல்லாருக்கும் உதவி பண்ணி கடந்து ஒத்துமையா போறாங்க. அப்போ திடீர்னு எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கே போகணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் அமைதியா இருங்க. நம்ம வந்து இயற்கைய கவனிக்கலாம். அது நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ குடுக்கும். அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதியா வராங்க. அப்ப வந்து பறவைகள் மூலமா ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டாங்க. அங்கே பார்த்தா தங்கம் இல்ல. அதுக்கு பதிலா நெறைய விதைகள், அப்புறம் வந்து எப்படி விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு அறிவுரை, அப்புறம் டூல்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. அதை எடுத்துட்டு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. நல்லபடியா பயிர் செஞ்சு நெறைய வந்து கட்டடம் கட்டி, நல்ல செழிப்பா அத வாழ்றாங்க. அப்பதான் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தங்கம் புதையல் இல்ல, நம்முடைய ஒற்றுமை தான் புதையல். அப்படின்னு அந்த கிராம மக்கள் கத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அவ்வளவுதான். கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.